Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதுல ஹைபர்போலாவுடைய பேசிக் ஃபார்முலா தான் சொல்லி தர போறேன். ஹைபர்போலாவும் எலிப்ஸும் படம் மட்டும் தான் வேற, ஃபார்முலா ஒரே மாதிரி தான் சமி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பாரு. கண்ணதா x² by a² minus y² by b² equal to 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. தாங்க இங்கே நடுவாண்ட மைனஸ் வந்தால் ஹைபர்போலா சமி, நடுவாண்ட ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ். இவ்வளோதான் வித்தியாசம். படம் பாரு. x² by a² இது முன்னாடி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. y வந்து நெகட்டிவில் இருக்குது ராஜா. அப்போ நம்ம படம் x ஆக்சிஸ் மேலே வரணும். ஃபஸ்ட்டு பாரு, இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். அதுக்கு பக்கத்தில் சென்டர் இது 0,0. சென்ட்ரல் இருந்து a by e டிஸ்டன்ஸில் டைரக்ட்ரிஸ் ரைட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும் ராஜா. அதே மாதிரி சென்ட்ரல் இருந்து ஏ டிஸ்டன்ஸில் வெர்டெக்ஸ் இருக்கும், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று ராஜா. அதே சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸு ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதே ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. நான் சொல்கிறது புரியுதா? அதே ஃபார்முலா தான் சாமி. சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஏஇ, சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஏ, சென்டருக்கும் டைரக்ட்ரிஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ பை இ. அங்கே என்னவோ அதே தான் படித்தோம். இப்போ பாரு, நம்ம சென்டர் இ வந்து எப்பயுமே அதிபர வளையம் ஹைபர்போலானா இ கிரேட்டர் தேன் 1, 1 விட அதிகமாக இருக்கும் ராஜா. இது மெயின் ராஜா. சென்ட்ரு சி 0,0. ஃபோக்கஸ் பாரு, இங்கே ஒரு ப்ளஸ் ஏஇ, இங்கே மைனஸ் ஏஇ. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது ராஜா. எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0. அதே மாதிரி வெர்டசஸ் பாரு, ஏ ப்ளஸ் ஏங்கோ மைனஸ் ஏ. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. இது வெர்டசஸ். அதுக்கடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் பாரு, இது டைரக்ட்ரிஸ். இசட்டு பார்த்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. பாரு, ஏ பை இ ப்ளஸ் ஏ பை இ ஒன்று இருக்குது, மைனஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. புரியுதா சாமி? இது மூணும் மெயினாக பார்த்துக்கோ. ஃபோக்கஸ் எப்பயுமே ஏஇ தூரம் தான், வெர்டெக்ஸ் எப்பயுமே ஏ தூரம் தான், டைரக்ட்ரிஸும் எப்பயுமே ஏ பை இ தூரம் தான். ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் அப்படின்னா சாமி, ஃபோக்கஸ் வழியாக போகிறது தான் லேக்டஸ் ரெக்டம். அப்போ இந்த ஃபோக்கஸை பார்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பேர் தான் டிரான்ஸ்ஃபர், குறுக்கச்சின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ equation of the transfer axis x axis, in x axis y equal to 0 சொல்லுவோம். equation of the conjugate axis, இந்த y axis தான் நமக்கு conjugate axis. அப்போ in y axis x equal to 0. இது transfer axis, x axis அப்படிங்கிறது transfer axis, y axisங்கிறது conjugate axis. இப்போ x axis உடைய ஈக்குவேஷன்னா y equal to 0, y axis உடைய ஈக்குவேஷன்னா x equal to 0. புரியுதா? அப்போ equation of the transfer axis in x axis y equal to 0, equation of the conjugate axis in y axis x equal to 0. அப்புறம் b squared equal to a squared into e squared minus 1. e பாரு 1 விட பெருசு, அப்போ இதிலிருந்து தான் 1 கழிக்கணும். சரியா? அடுத்து e equal to root of 1 plus b squared by a squared. இங்கே பாரு சாமி, மல்டிப்ளாக இருக்கிற a squared இந்தாண்ட வந்தால் டிவைடு, b squared by a squared வருமா, -1 இந்தாண்ட வந்தால் +1. அப்போ 1 plus b squared by a squared. e வேணும்னா ரூட் எடுக்கணும். இது e ஸ்கொயர்டு. அப்போ e ஈக்குவல் டு எசன்ட்ரிசிட்டி e ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus b squared by a squared. இந்த இடத்துல மட்டும்தான் சாமி எலிப்ஸுக்கும் இதுக்கும் மாறும். எலிப்ஸாக இருந்தால் இந்த இடத்துல என்ன போடுவோம், b squared ஈக்குவல் டு a squared இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர்டுன்னு போடுவோம். ஹைபர்போலாவுக்கு e ஸ்கொயர்டு -1. அதே மாதிரி e வந்து எலிப்ஸுக்கு இங்கே 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு போடுவோம். ஹைபர்போலாவுக்கு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். எவ்வளோதான். லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் அதே 2b ஸ்கொயர் டிவைட் பை ஏ தாமா ஏ சாமி. லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அதே 2a தான். அங்கே லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அதே மாதிரி லென்த் ஆஃப் த காஞ்சுகேட் ஆக்சிஸ் 2b. அங்கே மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ். இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் காஞ்சுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.